அன்னியாசை ஆர்மீஸ் இன்னைக்கு நாம OT7FF ஆனா ஒரு நைட் ஸ்டாண்ட் ஷி ரிட்டர்ன்ஸ் ஆஃப்டர் 15 இயர்ஸ் வித் 7 சன்ஸ் அதோட எபிசோட் 7 தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் எபிசோட்ஸ் மறக்காமல் பார்த்து வந்துடுங்க, அப்போ தான் உங்களுக்கு இது புரியும். அதுக்கப்புறம் மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், ஓகேவா? சரி வாங்க டைரெக்டாக நம்ம இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் எபிசோடில் என்ன அவங்க எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சிடுச்சா? அதனால தான் அவங்க எல்லோரும் நம்மக்கிட்ட இப்படி நடந்துக்கிட்டாங்களா அப்படின்ட்டு நீங்கள் நின்றுட்டுருக்கும்போதே கரெக்டாக அங்கே பிடிஎஸ் மெம்பர்ஸ் எல்லாமே வராங்க. நீங்கள் அவங்க எல்லாருமே லைனாக பார்க்குறீங்க, அவங்க உங்களை பார்க்குற விதமே வேறு மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் அவங்க எல்லாரையும் தான் மாறி மாறி பார்க்குறீங்க. அவங்க பார்க்குற விதத்துலையே நம்ம நினச்சது கரெக்டு தான் போல், இவங்க எல்லாருக்குமே நாம் தான் அந்த பொண்ணுன்னு உண்மை தெரிஞ்சிடுச்சா அப்படின்ட்டு நீங்கள் யோசிக்கும் போதே உங்கள் கண்ணில் அது மடமடன்னு கண்ணீர் ஒழுக ஆரம்பிச்சிருச்சு. உங்கள் காதில் அன்றைக்கி நடந்த அந்த இன்சிடெண்ட்டோட சவுண்ட்ஸ் தான் நான் வந்துட்டுருக்கு. நீங்கள் கத்துனது, அவங்க எல்லாருமே மூன் பண்ணது, வெளியில் மழை பெஞ்சது அப்படின்ட்டு எல்லாமே எக்கோவாக கேட்குது. உங்களால் அதை ஏற்றுக்க முடியல, அதை கேட்க முடியல. காதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அழுதுட்டு அப்படியே கீழே உட்காந்துட்டீங்க. நீங்கள் இதை நினச்சி இவ்வளோ ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது அம்மா அப்படின்ட்டு சவுண்ட் கேட்க திரும்பி பார்த்தா அங்கே தான் உங்களோட 7 பசங்களுமே நின்றுட்டுருக்காங்க. அதுவும் அவங்க கையில் ரியாவோட புக்கு. அதை பார்த்தோன்னே உங்களால் நம்ப முடியல. உங்களுக்கு அழுக போய் இப்போ பயமாயிடுச்சு. அப்போ நம்ம பசங்களுக்கு உண்மை தெரிஞ்சிடுச்சா அப்படின்ட்டு. ஏன்னா அவங்க ஒன்றும் படிக்க தெரியாதவங்க கிடையாதே. ஸோ அந்த புக் ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் படிச்சிட்டாங்களா அப்படின்ட்டு ஷாக் ஆகி நீங்கள் பார்த்துட்டு அப்படியே குடு குடுன்னு அவங்கக்கிட்ட போகிறீங்க. நம்ஜுன் கையில் தான் அந்த புக்கு இருக்குது. நீங்கள் அதை வெடுக்குன்னு பிடுங்கிட்டு இதை நீங்கள் படிச்சிங்களா அப்படின்ட்டு அவ்வளோ தடுமாறின குரலில் நீங்கள் கேட்குறீங்க. அவங்க எல்லோரும் உங்களே தான் பார்த்துட்ருக்காங்க. அம்மா உங்களுக்கு என்ன ஆச்சுமா, ஏன் அழுவுறீங்க அப்படின்ட்டு டீட்டே கேட்குறான். நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்கள், இதை நீங்களாம் படிச்சிங்களா அப்படின்ட்டு நீங்கள் கேட்க அவங்கக்கிட்ட அந்த சைலன்ஸ் மட்டும்தான். உங்களுக்கு அவ்வளோ பயமாயிட்டு நீங்கள் அந்த புக்கு ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா அந்த புக்கில் ஒன்றுமே இல்லை. அது ரியாவோட புக்கே கிடையாது. அது அப்படியே அச்சசல் ரியாவோட புக்கு மாதிரி தான் இருக்குது. ஆனால் அதுக்குள்ளே ரியாவோட ஹேண்ட் ரைட்டிங் எதுவுமே கிடையாது. ஸோ உங்களுக்கு புரிஞ்சு போச்சு இது ரியாவோட புக்கு கிடையாது அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் அப்படியே திரும்பி பிடிஎஸை தான் பார்க்குறீங்க. ஏன்னா அவங்க தான் இந்த மாதிரி வேலை பண்ணியிருப்பாங்கன்னு உங்களுக்கு என்னமோ தோணுது. ஒரு வேளை உங்களை பயமுறுத்துறதுக்காண்டி தான் இப்படி பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரி நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. அம்மா நாங்கள் கேட்டதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லலை, என்னாச்சு, ஏன் அழுதுட்ருக்கீங்க? உங்களுக்கு என்ன, யாராச்சும் ஏதாச்சும் உங்களை சொல்லிட்டாங்களா? யார் சொல்லுங்கள், அவங்கள ஒரு வழியாக்கிடலாம் அப்படின்ட்டு எல்லாருமே கோவமாக கேட்டுட்ருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி வராத குரலாக சொல்கிறீங்க. சரி நீங்களாம் இங்கே என்ன பண்ணுறீங்க, போங்க விளாடுங்க போங்க அப்படின்ட்டு ஜின் சொல்ல, அம்மா ஏன் அழுதுட்ருக்காங்க, நீங்கள் ஏதாச்சும் பண்ணிங்களா அப்படின்ட்டு குக்கி கோவமாக கேட்குறாரு. ஐயோ நாங்கள் என்ன பண்ணோம் வயன், நாங்கள் என்ன வயன் பண்ணோம், நாங்களே இப்போ தானே வந்தோம் அப்படின்ட்டு ஜிமின் உங்களை பார்த்து கேட்குறாரு. நீங்கள் அவரை தான் பிளாங்காக பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் வார்த்தை எதுவுமே வெளில வர மாதிரியே தெரியல. இங்கே பாரு, உங்கள் அம்மா எதுவுமே சொல்லலை, அவங்க ஒன்றும் அழுவலை, அவங்க நார்மலாக தான் இருக்காங்க. நீங்கள்லாம் போங்க. அம்மா நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் ஓகேவா, நீங்கள் நார்மலாக தான் இருக்கீங்களா? அது நான் ஓகே தான், எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்றீங்க. ஏன்னா உங்களுக்கு நான் செத்தா கூட இவங்களுக்கு உண்மை தெரியவே கூடாது அப்படின்ட்டு நினச்சிட்டு தான் சின்ன வயசுலேருந்து அவங்கள பத்திரமா வளர்த்துருப்பீங்க. ஸோ இப்போ கூட உண்மை தெரிஞ்சிருக்குமோன்னு நீங்கள் அவ்வளோ பயந்தீங்க. ஆனால் இப்போது நீங்கள் உண்மை சொல்ல சத்தியமாக தயாராக இல்லை, சொல்லவும் மாட்டீங்க. ஸோ அதனால் நீங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்ட்டு, இல்லை நான் நார்மலாக தான் இருக்கேன், அம்மா ஓகே தான், நீங்கள் போங்க போய் ரூமில் விளாடுங்க. ஓகேம்மா அப்படின்ட்டு எல்லாருமே லைனாக நீங்கள் சொன்னதை கேட்டுக்கிட்டு போயிட்டாங்க. நீங்கள் அப்படியே திரும்பி பிடிஎஸை தான் பார்க்குறீங்க. அப்போது உங்களுக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சிருச்சுல, தெரிஞ்சுக்கிட்டு தான் நேற்றுலேருந்து என்கிட்ட இப்படி தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருந்தீங்களா அப்படின்ட்டு நீங்கள் அழுகிற குரலில் உங்களை பார்த்து கேட்குறீங்க. ஆமாம் தெரிஞ்சிடுச்சு அப்படின்ட்டு ஜக்குக்கு சொல்கிறாரு. ஏன் இப்படி பண்ணுறீங்க? என்னால் இதுக்கு மேலே இங்கே இருக்க முடியாது, நான் கிளம்புறேன். என்ன கிளம்புறியா, எங்கே போகிற, உன்னை எங்கேயுமே போக விட மாட்டோம். ஜங்கு கொஞ்சம் பொறுமையாக பேசு, எதாக இருந்தாலும் நம்ம பொறுமையாக பேசலாம். பொறுமையாக பேசணுமா? இதுக்கு மேலே உங்ககிட்ட பேச நான் தயாராக இல்லை. உங்களெல்லாம் ஃபேஸ் பண்ண கூட என்னால் முடியாது. நான் ஃபஸ்ட் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்ட்டு நீங்கள் திரும்பி போகிறீங்க. வயன் நில்லு வயன் அப்படின்ட்டு ஜின் உங்கள் கையை பிடிக்கிறாரு. நீங்கள் அவர் கையை அப்படியே உதறி விடுறீங்க. அப்போது
நீங்கள் நின்றுட்டுருக்கிறதே மூனோட ரூமுக்கு முன்னாடி தானே. ஸோ இந்த சத்தம்லாம் கேட்டு டோர் அப்படியே ஓப்பன் பண்ணிக்கிட்டு மூன் வெளில வரா. என்ன என்ன சத்தம், என்ன எல்லோரும் இங்கே இருக்கீங்க அப்படின்ட்டு மூன் கேட்குறா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நீ உள்ளே போ மூன். இல்லைப்பா, இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க எல்லாரும், என்னை பக்கம் வந்தீங்க? அது வயனை கூப்பிட்டு போகலான்னு வந்தோம். ஏன் வயனம்மாவை எதுக்கு கூப்பிட்டு போகணும்? இல்லை, அவங்க சரியாக சாப்பிடல, அதனால தான் கூப்பிட்டு போகலான்னு வந்தோம். ஓ அப்படியாப்பா, சரி ஓகே. வயனம்மா போய் சாப்பிடுங்க, ஏன் சாப்பிடாம இருக்கீங்க, லேட் ஆகிடுச்சுல அப்படின்ட்டு மூன் சொல்கிறா. ஓகே அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ மூணும் உள்ளே போயிட்டா. வயன் வாங்க நம்ம வேறு இடத்துல போய் பேசலாம் அப்படின்ட்டு ஜேஹோப் சொல்கிறாரு. நீங்கள் அவங்கள தான் பார்க்குறீங்க. கொஞ்ச நேரத்துலேயே நீங்கள் எல்லாருமே ஒரு ரூமில் தான் இருக்கீங்க. பிடிஎஸ் மெம்பர்ஸ் எல்லாம் ஒரு பக்கம், நீங்கள் ஒரு பக்கம் நின்றுட்டுருக்கீங்க. உங்களால் அவங்கள ஃபேஸ் பண்ண முடியல. நீங்கள் கீழே தான் தரையை பார்த்த மாதிரியே நின்றுட்டுருக்கீங்க. அவங்களுக்கும் என்ன பேசுறதுன்னு தெரியல. கொஞ்ச நேரத்துக்கு ஃபுல்லாகவே அமைதி மட்டும்தான் இருக்குது. வயன், இந்த மாதிரி நடந்ததுக்கு நாங்கள் தான் காரணம். எங்கள் எல்லாரையும் நீ மன்னிச்சிடு வயன். இது எல்லாத்துக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி நாங்கள் எடுத்துக்கிறோம். நீ இங்கேயே நம்ம எல்லாரும் ஒரு ஃபேமிலியாக இங்கேயே இருக்கலாம் வயன் அப்படின்ட்டு நாம்ஜூன் ஒரு மாதிரி மெச்சூர்டாக தான் அவங்கக்கிட்ட கேட்குறாரு. உங்களுக்கு வருத்தப்படக்கூடாது, அதுவும் ஃபுல்லாகவே மிஸ்டேக், அவங்க தான் பண்ணாத மாதிரி அவங்க எல்லாருமே ப்ளேம் எடுத்துக்கிட்டு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. அப்போ நீங்கள் அப்படியே நிமிர்ந்து பார்த்துட்டு, என்ன நான் இங்கே இருக்கணுமா? இங்கே பாருங்கள், இதுக்கு மேலே எங்களால் இங்கே இருக்க முடியாது. என்னால் சத்தியமாக அவங்க எல்லாரையும் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. உங்களுக்கு உண்மை தெரியலன்றனால தான் நான் இந்த 3 நாளுமே இங்கே இருந்தேன். ஆனால் இதுக்கு மேலே என்னால் இங்கே இருக்க முடியாது. நான் எல்லாரையும் கூட்டிகிட்டு கிளம்புறேன். வயன், கிளம்புறேன். நான் எதுக்கு கிளம்பணும்? உங்களுக்கு இப்படி ஆனதுக்கு காரணமே நாங்கள் தான். நாங்கள் உங்களுக்காண்டி ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறோம். நீங்கள் இங்கே இருந்துருங்க அப்படின்ட்டு சுகா கூட சொல்கிறாரு பொறுமையாக. ஆனால் நீங்கள் அதை கேட்க தயாராக இல்லை முடியாது, நான் கிளம்புறேன். வயன், உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் தான் நாங்கள் எல்லாருமே அமைதியாக இருந்தோம். நாங்கள் எல்லோரும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். உங்கள் காலில் விழுந்து கூட மன்னிப்பு கேட்க நாங்கள் தயார் தான். ஏன்னா நாங்கள் அவ்வளோ பெரிய தப்பு தான் பண்ணியிருக்கோம், அது எங்களுக்கு நல்லாவே தெரியும். அன்றைக்கி நீங்கள் தான் சுயநலத்தில் இல்லை, அட்லீஸ்ட் நாங்களாச்சும் நிதானமாக இருந்துருக்கணும். அப்போ அந்த தப்பே நடந்திருக்காது. அதுவும் உங்களுக்கு சின்ன வயசு, அந்த வயசுலேயே இவ்வளோ பெரிய விஷயத்த நீங்கள் மூவ் ஆன் பண்ணி வந்திருக்கீங்க. அது எவ்வளோ பெரிய விஷயம்னு எனக்கு புரியுது. ஸோ உங்களோட வாழ்க்கை இப்படி நீங்கள் ரிக்ரெட் பண்ணுற அளவுக்கு மாறினதுக்கு காரணமே நாங்கள் தான். ஸோ எங்களை மன்னிச்சிடு வயன், எங்களை மன்னிச்சிடு அப்படின்ட்டு எல்லாருமே மன்னிப்பு கேட்குறாங்க. பட் உங்களுக்கு அவங்களோட மன்னிப்பு தேவையில்லை. ஆனால் இங்கேருந்து ஃபஸ்ட்டு கிளம்பணும். இவங்களெல்லாம் பார்த்துட்டு நம்மளால் வாழ முடியாது. அது ஒன்று மட்டும்தான் அவங்க மனசுக்குள்ளே சொல்லிகிட்டே இருக்கிறது. இங்கே பாருங்கள், உங்களுக்கு என்ன வேணுனாலும் சொல்லுங்கள், நாங்கள் பண்ணுறோம். உங்களுக்கு என்ன உங்கள் காலில் விழுணுமா, அது கூட செய்கிறோம். உங்களுக்கு என்ன வேணுனாலும் சொல்லுவேன், நாங்கள் பண்ணுறோம் அப்படின்ட்டு பிடிஎஸ் மெம்பர்ஸே கேட்குறாங்க. அப்போ நீங்கள் நிமிர்ந்து பார்த்துட்டு, எனக்கு ஒன்றும் வேணாம், நான் இங்கேருந்து என்னோடய பசங்களை கூட்டிகிட்டு இந்தியா கிளம்புறேன். நான் 3 கூட்டிகிட்டு கிளம்பணும். ஏன்னா நான் இங்கே இருக்க தயாராக இல்லை. வயன், இதை மட்டும் சொல்லாதீங்க. எங்களால் உங்களை அனுப்பி வைக்க முடியாது. நீங்கள் இங்கேயே இருந்துருங்க, எங்கள் கூடயே பர்மனெண்ட்டாக இருந்துருங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் உங்களை. இல்லை முடியாது, என்னோடய ஹஸ்பண்ட். வயன் போதும், உன்னோட ஹஸ்பண்ட் இந்தியாவில் இருக்கார், அதனால தான் போகிறேன்னு சொல்கிற மாதிரி மட்டும் சொல்லிடாத அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறாரு. இல்லை, என்னோடய ஹஸ்பண்ட் இந்தியாவில், போதும், எனக்கு தெரியும் உனக்கு கல்யாணம் ஆகலைன்னு. ஜூனா, மினி, டேட்டே அவங்க எல்லாருமே எங்களோட பசங்க தானோ, எங்களுக்கு நல்லாவே தெரியும். இதுக்கு மேலேயும் பொய் சொல்லிங்க அதை தப்பிக்கலான்னு மட்டும் நினைக்காத அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறாரு. இல்லை, அது வந்து என்ன, இது பொய்ன்னு சொல்ல போறியா? உனக்கு நிஜமாவே ஹஸ்பண்ட் இருக்காருன்னு சொல்ல போறியா என்ன? சரி, நான் ஒத்துக்கிறேன், எனக்கு ஹஸ்பண்ட்னா யாரும் இல்லை. அவங்க எல்லோரும் உங்களுக்கு பிறந்தவங்க தான். ஆனால் இதுக்கு மேலே உங்களெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு என்னால் இருக்க முடியாது. நான் அதுதான் சொல்ல வரேன். நான் இப்போயே இங்கேருந்து கிளம்பணும். அது ஒன்று மட்டும் தான் எனக்கு வேணும். ப்ளீஸ் என்னை விட்டுருங்க. ஓ அப்படியா, ஓகே வயன், நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க. உங்களோட பசங்களை கூட்டிகிட்டு கிளம்புங்க, ஓகேவா? இந்தாங்க உங்களோட பாஸ்போர்ட் அப்படின்ட்டு முன்னாடி இருந்த டேபிள் மேலே ஜங்கோக் அவர் பாக்கெட்டில் இருந்த பாஸ்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாரு. நீங்கள் பார்த்தோன்னா உண்மையானே உங்களால் நம்ப முடியல. இப்பயாச்சும் விடுறாங்களே அப்படின்ட்டு பாஸ்போர்ட்டை எடுத்துகிட்டு நீங்கள் அப்படியே போய் டோர் ஓப்பன் பண்ண போகிறீங்க. ஆனால் ஒரு நிமிஷம், நீங்கள் இங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி ரியாவோட டைரி உங்கள் பசங்க கையில் இருக்கும். நீங்கள் இந்த கொரியாவிலேருந்து போகிறதுக்குள்ளே உங்கள் பசங்களுக்கு உங்களை பற்றி எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும். என்ன ஓகேவா வயன் உங்களுக்கு அப்படின்ட்டு ஜங்கோக் இப்போ நக்கலாக கேட்குறாரு.
அப்போ நீங்கள் அப்படியே உங்கள் கையை அந்த டோர்லேருந்து எடுத்துகிட்டு திரும்பி ஜங்குக்கு தான் பார்க்குறீங்க. என்ன நான் பொய் சொல்கிறேன்னு நினைக்கிறீங்களா? அந்த டைரி எங்கள் கையில் தான் இருக்குது அப்படின்ட்டு ஜங்குக்கு சொல்ல அந்த டைரி ஜிமின் கையில் தான் இருக்குது. நீங்கள் அதை பார்த்துட்டு ஏன் இப்படி பண்ணுறீங்க? ஆமாம், உங்ககிட்ட பொறுமையாக நம்ஜுன் அண்ணா, சுகா, ஜின், ஜேஹோப் அப்படின்ட்டு எல்லாருமே சொல்லி பார்த்துட்டாங்க. ஆனால் நீங்கள் வயன் போகிறேன்னு அடம் பிடிக்கிறீங்க. ஸோ இதை விட்டால் எங்களுக்கு வேறு வழி இல்லை. ஸோ அதனால் நீங்கள் போகிறான்னு தான் உங்கள் பசங்கக்கிட்ட நீங்களே போய் உண்மை எல்லாத்தையும் சொல்லிவிடுங்க. என்ன, அதுக்கப்புறம் நீங்கள் இங்கேருந்து தாராளமாக கிளம்பி போயிடலாம் அப்படின்ட்டு உள்குத்து வச்சுட்டே ஜங்குக் சொல்கிறாரு. ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும் நீங்கள் கன்ஃபார்ம் உங்கள் பசங்கக்கிட்ட உண்மை எதுவுமே சொல்ல போகிறது கிடையாதுன்னு. இல்லை என் பசங்களுக்கு உண்மை எதுவும் தெரியக்கூடாது. அவங்களுக்கு எப்போவுமே நான் தெரிய விடவும் மாட்டேன். அதுதான் நாங்களும் சொல்ல வரோம். உங்கள் பசங்களுக்கு சரி நம்ம பசங்களுக்கு உண்மை தெரியக்கூடாதுன்னா நீங்கள் இங்கே தான் இருக்கணும் வயன், வேறு வழி இல்லை. நீ இங்கே தான் இருந்தும் ஆகணும், சரியா அப்படின்ட்டு இப்போது நக்கலா டியாங் சொல்கிறாரு. நீங்கள் அவங்க 3 பேரோட ரியாக்ஷனுமே வில்லத்தனமாக தான் இருக்குது. ஜிமின், டே, ஜேகே அப்படின்ட்டு. நீங்கள் அப்படியே திரும்பி நம்ஜுன், ஜின், சுகா, ஜேஹோப்பை தான் பார்க்குறீங்க. அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. ஆனால் அவங்க யாருமே இதில் தலையிடுற மாதிரியே தெரியல. அவங்களுக்கு தேவையானது நீங்கள் இங்கேருந்து போகக்கூடாது அப்படின்ட்டு மட்டும்தான். அவங்கக்கிட்ட பொறுமையாக சொல்லி பார்த்தாங்க. ஆனால் நீங்கள் கேட்க தயாராக இல்லை. ஸோ அதனால தான் இது எல்லாத்தையுமே ஜிமின், டே அதுக்கப்புறம் ஜேகேவோட கையில் கொடுத்துட்டாங்க. அவங்க எப்படி இருந்தாலும் ஏதாச்சும் பிளான் போட்டாச்சும் உங்களை இங்கேயே இருக்க வச்சுருவாங்கன்னு அவங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். ஸோ அந்த மாதிரி தான் நடந்துட்டுருக்கு. நீங்கள் பார்க்குறதும் வேஸ்ட்டுன்னு உங்களுக்கு புரிஞ்சு போச்சு. ஸோ நீங்கள் உங்கள் கையில் இருக்க பாஸ்போர்ட்டை தான் பார்க்குறீங்க. உங்கள் கண்ணிலேருந்து கண்ணீர் அப்படியே அந்த பாஸ்போர்ட் மேலே விழுவுது. நீங்கள் அப்படியே டோர் ஓப்பன் பண்ணிட்டு வேகமாக நடந்து போகிறீங்க. என்ன வயன் போகிறாங்க, அப்போ அவங்க இருக்க மாட்டாங்களா அப்படின்ட்டு ஜின் கேட்க, சேச்சே அவ இங்கேருந்து போக வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டு ரொம்பவே கான்ஃபிடெண்ட்டாக ஜிமின் சொல்கிறாரு. அவர் சொன்ன மாதிரி தான் நீங்கள் உங்கள் ரூமுக்கு தான் போனீங்களே தவிர இங்கேருந்து கிளம்ப மாட்டீங்க அப்படின்ட்டு ஜிமினுக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி தான் நீங்களுமே பண்ணுறீங்க. ஸோ இப்போது அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. லன்ச் டைமும் வந்துருச்சு. எல்லோரும் லஞ்சுக்கு அசம்பிளாக இருக்காங்க உங்களை தவிர. ஸோ அதனால் உங்கள் ரூமில் பார்த்தா நீங்கள் ரூமில் அப்படியே பெட்டு மேலே உட்காந்துட்டு ஒரு மாதிரி நினச்சி அழுதுட்ருக்கீங்க. அப்போ டோர் ஓப்பன் ஆகிற சத்தம் கேட்டு நீங்கள் அப்படியே கண்ணெல்லாம் துடைக்கிறீங்க. பார்த்தா மூன், அதுக்கப்புறம் மினி, டேட்டே, குக்கி அப்படின்ட்டு 4 பேரும் தான் வந்திருக்காங்க. நீங்கள் எங்கே என்ன பண்ணுறீங்க? சாப்பிட்லையா? சாப்பிட்றதுக்கு தாம்மா, நீங்கள் வாங்க நம்ம எல்லோரும் ஒன்றா போய் சாப்பிட்லாம். இல்லை எனக்கு பசிக்கல, நான் இங்கேயே இருந்துக்கிறேன். வாங்கம்மா சும்மா அப்படின்ட்டு உங்கள் கையை பிடிச்சி 4 பேரும் இழுத்துட்டு போதாங்க. நீங்களும் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அவங்க பின்னாடியே போகிறீங்க. நீங்கள் அப்படியே ஸ்டெப்ஸ்லேருந்து கீழே இறங்கும்போதே அங்கே டைனிங் டேபிள் உட்காந்துருக்கு. எல்லாருமே உங்களை தான் திரும்பி பார்க்குறாங்க. நீங்களும் அப்படியே அங்கே பார்த்தா அங்கே பிடிஎஸ் மெம்பர்ஸ்லாம் ஏன்னா அந்த சைடு உட்காந்துட்ருக்க. இந்த சைடில் உங்களுக்கு ஆப்போசிட் சைடில் தான் ஜூனா, ஜின்வா, யூனா, ஹொபினா அப்படின்ட்டு 4 பேர் உட்காந்துருக்காங்க. இன்னும் 4 சீட்டு காலியாக இருக்குது. அது உங்கள் 4 பேருக்கு தான். ஸோ நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டே தான் அப்படியே வரீங்க. உங்கள் ஃபேஸு ரொம்ப வாடி போயிருக்கு. பிடிஎஸ் மெம்பர்ஸ் எல்லாருமே உங்கள் ஃபேஸை தான் பார்த்துட்ருக்காங்க. பார்த்தோன்னே அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு நீங்கள் எவ்வளோ அழுதுருக்கீங்கன்னு. அவங்களுக்கு மட்டும் என்ன உங்களுக்கு கஷ்டப்படுத்தணுன்னு தான் ஆசை. உங்களை இங்கேயே இருக்க வைக்கணுன்றக்காண்டி தான் இதெல்லாமே பண்ணுறாங்க. அது கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலுமே அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வரீங்க, உட்காடுறீங்க. இந்தாம்மா இதை சாப்பிடு அப்படின்ட்டு பக்கத்துலேருந்து மூன் எடுத்து கொடுக்குறா. நீங்களும் சிரித்த மாதிரியே வாங்குறீங்க. பட் உங்களால் ஒரு வாய் கூட வாயில் எடுத்து வைக்க முடியல. அதுவும் ஏன்னா முன்னாடி தான் பிடிஎஸ் மெம்பர்ஸ் உங்களை பார்த்த மாதிரியே உட்காந்துட்ருக்காங்க. ஸோ இது ஒரு மாதிரி உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதே மாதிரியே உங்களுக்கு வயிற்றுக்குள்ளே சாப்பாடு இறங்குற மாதிரியும் தெரியல. ஸோ நீங்கள் ஒரு மாதிரி சாப்பாட்டையே அப்படியே குழப்பிட்டே இருக்கீங்க. என்னம்மா சாப்பிட மாட்டீங்க? இந்தாங்க அப்படின்ட்டு ஜூனா அப்படியே அவன் பிளேஸ்லேருந்து எந்திரிச்சு வந்து உங்களுக்கு ஊட்டுறான். அப்படி தான் எல்லாருமே உங்களுக்கு ஊட்டி விட்றாங்க. ஸோ அதே உங்களுக்கு ஒரு மாதிரி வயிறு ரெம்பின மாதிரி ஆனனால போதும் எனக்கு வயிறு ரெம்பிருச்சு, இதுக்கு மேலே என்னால் சாப்பிட முடியாது அப்படின்ட்டு அங்கேருந்து அப்படியே எந்திரிச்சு உங்கள் ரூம்குள்ளே போயிட்டீங்க. உங்கள் பசங்களுக்கு ஒன்றுமே புரியல. அம்மா ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க? அம்மா சரியே இல்லையே, என்ன இருக்கும் அப்படின்ட்டு குழம்பி போயிருக்காங்க. அவங்களும் அதுக்கப்புறம் போதும் எங்களால் சாப்பிட முடியாது அப்படின்ட்டு எந்திரிச்சு போயிட்டாங்க.
ஸோ பிடிஎஸ் மெம்பர்ஸ்க்கு நல்லா புரியுது நீங்கள் எவ்வளோ உங்கள் பசங்க மேலே பாசம் வச்சுருக்கீங்க, அவங்க எவ்வளோ உங்கள் மேலே பாசம் வச்சுருக்காங்கன்னு இதுலேருந்தே நல்லாவே புரிய வருது. ஸோ உங்களை மாற்றணுன்னா அது இவங்களால மட்டும்தான் முடியும் அப்படின்ட்டு போகிற ஜூனா, ஜின்வா, யூனா, ஹோபினா, மினி, டேட்டே, குக்கி அவங்கள தான் பார்க்குறாங்க பிடிஎஸ் மெம்பர்ஸ். அவங்க ஏதோ பிளான் போடுறாங்க, இவங்கள வச்சு மட்டும்தான் வயனை மாற்ற முடியும், வேறு வழியே இல்லை அப்படின்ட்டு அவங்க ஏதோ பிளான் போட்டுட்டு எப்படியாச்சும் எக்ஸிக்யூட் பண்ணணும், உங்களை நார்மல் ஸ்டேஜுக்கு கொண்டு வரணும், நீங்கள் விருப்பப்பட்டு இங்கே இருக்கிற மாதிரி செய்யணும் அப்படின்ட்டு எல்லோரும் முடிவெடுக்கிறாங்க. ஸோ அப்படியே தான் 2 டேஸும் போகுது. நீங்கள் உங்கள் ஃபேஸை கூட பார்க்க தயாராக இல்லை, உங்கள் ரூம்குள்ளேயே தான் இருக்கீங்க. அதுவும் நீங்கள் வெளில வர்றதே உங்கள் பசங்களாம் கம்பல் பண்ணுறனால மட்டும்தான், மற்றபடி நீங்கள் உங்கள் ரூமை விட்டே வெளில வர மாட்டீங்க. என்னாச்சு அம்மாவுக்கு, அம்மா சரியே இல்லையே அப்படின்ட்டுலாம் பசங்கள்லாம் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அப்போது பிடிஎஸ் மெம்பர்ஸ் தான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சரி பண்ணிடலாம், ஆனால் நீங்கள் எல்லோரும் நாங்கள் சொல்கிற மாதிரி பண்ணால் மட்டும்தான் உங்கள் அம்மா சரியாவாங்க அப்படின்ன மாதிரி ஏதோ பிளான் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அம்மா சரியானா போதும் அப்படின்ட்டு அந்த பிளான் எல்லாத்தையுமே கவனமாக கேட்டுட்ருக்காங்க பசங்களுமே. இதில் 3 கூட சேர்ந்துக்கிட்டா எப்படியாச்சும் வயன் அம்மா நார்மல் ஆகணும் அப்படின்ட்டு அவளும் நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு தான் யோசனை பண்ணுறா. இந்த வயசுலேயே பிடிஎஸ் மெம்பர்ஸ் லயனா உங்கள் ரூம் டோரை நாக் பண்ணி உங்ககிட்ட பேசலான்னு ட்ரை பண்ணுறாங்க. நீங்கள் அப்படியே முகத்தை திருப்பிக்கிட்டு தான் உட்காந்துட்ருக்கீங்க. இப்படியே எல்லோரும் வராங்க. ஜிமின் வராரு. அவர் வந்துட்டு எப்படி உங்ககிட்ட நக்கலாக பேசுவாரோ அதே மாதிரி தான் உங்களை வெறுப்பேற்றுற மாதிரியே பேசுகிறாரு. நீங்கள் இதுக்கு மேலே அவர் உங்களை வெறுப்பேற்றுறதை தாங்க முடியாமல் பக்கத்தில் ஒரு வேஸ் இருக்குது, அது தூக்கி அப்படியே விசடிக்கிறீங்க. ஜஸ்ட்டு மிஸ்ஸு அவர் காலில் படாமல் பக்கத்தில் பட்டு சுக்குநூறாக உடஞ்சி போகுது. ஐயோ வயன், உங்களுக்கு என்ன இவ்வளோ கூறுமா, இது தெரியாமல் போச்சு எனக்கு இத்தனை நாளா அப்படின்ட்டு அதை கூட அவர் ஒரு மாதிரி கிண்டல் பண்ணுற மாதிரி தான் பேசுகிறாரு. மரியாதை எங்கேருந்தா போயிட்டா உங்களுக்கு நல்லது அப்படின்ட்டு நீங்கள் கோவப்படுறீங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடியே நம்ஜுனா இருக்கட்டும், ஜின், சுகா, ஜெய்ஹோப் அப்படின்ட்டு எல்லாருமே அவங்கக்கிட்ட கொஞ்சம் நார்மலாக தான் பேசி சரி பண்ணலான்னு வந்திருப்பாங்க. ஆனால் நீங்கள் அவங்கக்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாமல் இருந்தீங்க. ஆனால் ஜிமின் பண்ணுற வேலை இல்லை, அவரை திட்ட வச்சு செஞ்சீங்களே, இப்போயாச்சும் திட்டினீங்களே அப்படின்ட்டு நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்ட்டு மற்ற பிரதர்ஸ்கிட்டலாம் போய் ஜிமின் பெருமையாக சொல்லிகிட்ருக்காரு. டேய் அவள் இந்நேரம் உன்னை கொன்றுப்படா நீ பேசினதுக்கு, இருந்தாலும் உனக்கு இருக்குதே, உன்னை அடக்க முடியாத போலடா ஜிமினா அப்படின்ட்டு டியாங் சொல்கிறாரு. அடுத்தது நீ தான்ப்பா, போ. நானா? ஆமாம் நீ தான் நெக்ஸ்ட்டு. இவங்களாம் போயிட்டாங்க, இன்னும் நீயும் ஜங்குக்கும் மட்டும்தான் பாக்கி. ஐயோயோ நானா எப்படி பேசுகிறது வயன்கிட்ட அப்படின்ட்டு டியாங் இப்பயே ஏதோ ப்ரெசன்டேஷன் கொடுக்க போகிற மாதிரி அத்தனை தடவை ரிஹர்சல் எடுத்துகிட்ருக்காரு உங்ககிட்ட பேசுகிறதுக்கு. ஸோ இப்போது அப்படியே டியாங்கோட சான்ஸ் வருது. ஆனால் அவர் டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கே அவ்வளோ பயப்படுறாரு. ஏன்னா ஜிமின் பேசுகிற மாதிரி பேசினா முடிஞ்சுது, நம்மளை கொன்னாலும் கொன்றுவா இவ, கொஞ்சம் நம்ம பொறுமையாக தான் பேசணும் அப்படின்ட்டு டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போகிறாரு. அப்போன்னு பார்த்து நீங்கள் ஒரே ஒரு டவல் வேர் பண்ணிட்டு இருப்பீங்களாம். அதை பார்த்தோன்னே டியாங்க்கு செம்ம ஷாக்கு. ஏன்னா நீங்கள் இப்போ தான் குளிச்சுட்டு வெளில வரீங்க, அந்த நேரத்தில் பார்த்து டியாங் உள்ளே வந்துட்டார். ஸோ ஒரு மாதிரி எம்ப்ராஸ்மெண்ட்டாக தானே இருக்கும் டியாங்க்கு. உங்களுக்கு நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க, வெளில போங்க. சாரி வயன் அப்படின்ட்டு டியாங் அவர் வந்த காரியமே ஃப்ளாப் ஆகி போக அப்படியே வெளில போயிட்டார். வெளியில் போனால் அங்கே என்னாச்சு டியாங், நீ போன காரியம் சக்சீட் ஆகிடுச்சா, பேசுனியா, வயன் உங்ககிட்ட என்ன சொன்னா, நார்மலாக பேசினாலா இல்லை என்ன மாதிரி ஏதாச்சும் தூக்கி உன் மேலே விசாரிச்சாலா அப்படின்ட்டு ஜிமின் கிண்டலாக கேட்குறாரு. டே ஜிமின் கொஞ்சம் வாயை மூடிட்டு தான் இரேண்டா, சொல்லுடா. டியாங் என்னாச்சு? அது அது வந்து சொல்லு என்னாச்சு? டியாங்க்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, அவருக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருக்க. அது வந்து நான் பேசினேன், பட் வயன் கொஞ்சம் கூட கண்டுக்கல, ஸோ அதனால தான் நான் அப்படியே வெளில வந்துட்டேன். உனக்கும் எங்களை மாதிரி தான் பண்ணியிருக்காளா அப்படின்ட்டு நம்ஜுனவங்கெல்லாம் ஓகே விடு, இதுவும் ஃப்ளாப் தான் போல். டே ஜங்குக் நீயாச்சும் ஏதாச்சும் பண்ணுறா, பட் நீ கொஞ்சம் நார்மலாக பேசு, நீ பேசுகிறதே ஒரு மாதிரி தான் இருக்கும், ஸோ கொஞ்சம் அவகிட்ட பார்த்து நடந்துக்கோ அப்படின்ட்டு அட்வைஸ் பண்ணிவிட்டு எல்லோரும் கிளம்பிட்டாங்க. ஆனால் ஜிமின் ஒரு மாதிரி டியாங்கே பார்த்துட்ருக்காரு. அவருக்கு என்னமோ டியாங் உண்மையாக சொன்ன மாதிரியே தோணலை. ஸோ அதனால ஜிமின், டே டியாங் வேறு எதோ நடந்திருக்கு தானே, போய் தானே சொன்னேன், என்ன நடந்துச்சு சொல்லுடா, என்கிட்ட மட்டும் சொல்லு அப்படின்ட்டு பக்கத்துலேயே ஜிமின் நின்றுட்டுருக்காரு. கொஞ்சம் இடைவெளி விட்டு தான் ஜங்குக் நின்றுட்டு பார்த்துட்ருக்காரு. அவருக்கும் டியாங் சொன்னதை நம்ப முடியல, ஏன்னா இங்கே இருக்கிறதுலையே டியாங்கும் ஜங்குக்கும் தானே க்ளோஸு. ஸோ டியாங் போய் சொன்னால் ஜங்குக்குள்ளே கண்டுபிடிக்க முடியாதா என்ன? ஸோ அதனால ஜங்குக் அப்படியே பார்த்த மாதிரியே நின்றுட்டுருக்காரு. டியாங் திருன்னு முழிக்கிறாரு. சொல்லுடா, நாங்கள் யாருக்கிட்டையுமே சொல்ல மாட்டோம், ஜங்குக் தானே, அவன் வாயே திறக்க மாட்டான், சொல்லு அப்படின்ட்டு வற்புறுத்தி ஜிமின் கேட்குறாரு. பட் டே சொல்ல தயாராக இல்லாதனால அவர்
போடா நீ ஒரு வேஸ்ட்டு, நானே கண்டுபிடிச்சிக்கிறேன், என்னால் கண்டுபிடிக்க முடியாதா என்ன அப்படின்ட்டு ஜிமின் அங்கேருந்து போயிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் டேயாங் அப்படியே நிமிர்ந்து ஜங்குக்கு தான் பார்க்குறாரு. ஜங்குக் இப்போ மட்டும் நீ உண்மையை சொல்லலை, அவ்வளோதான் நீ அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறாரு. ஸோ அதனால டேயாங் ஜங்குக் கிட்ட மட்டும்தான் உண்மையை சொல்கிறாரு. ஸோ ஜங்குக், ஐயோ நீ அதுக்கு மேலே இருக்க, சரி விடு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஜங்குக் கொஞ்சம் நார்மலாக தான் டியாங்கை சமாதானப்படுத்துகிறாரு. ஏன்னா டியாங்க்கு இன்னுமே அந்த சீன் கண்ணு முன்னாடி வருது. ஸோ அதை அவர் எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியாமல் தான் இருக்கார். ஜங்குக், ஓகே விடுடா, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, இது தெரியாமல் தானே நடந்துச்சு, விடு விடு. இல்லை வயனினியை எப்படி நினச்சிருப்பா, ஒரு பொம்பளை பொறிக்க மாதிரி நடிச்சிருப்பா. சும்மா இரு ஜங்குக், நீ வேற. ஆமாம் பின்ன, ஒரு பொண்ணோட ரூம் டோரை நாக் பண்ணாமல் கூட நீ உள்ளே போயிருக்க, நாக் பண்ணிட்டு தானே போகணும், அது கூடவும் எனக்கு தெரியாது. கரெக்டு தான், நான் பண்ணாதான் தான் தப்பு, நான் அப்படி பண்ணியிருக்க கூடாதா இருந்துச்சு. நல்ல வேலை நான் ஜிமின் கிட்ட சொல்லலை, சொல்லியிருந்தேன்னா முடிஞ்சு போயிருக்கோம், என்னை கலாச்சே தள்ளியிருப்பான் அப்படின்ட்டு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே ரூம்குள்ளே ஜிமின் என்ட்ரி கொடுப்பாராம். என்னடா டேயாங்க என்கிட்டருந்தே மறைக்கலான்னு பார்த்த பத்தியா? அது அது ஒன்றும் இல்லையே, போதும் ரொம்ப நடிக்காத, எல்லாத்தையும் கேட்டுட்டேன். இதை சொல்கிறதுக்கு தான் உனக்கு இவ்வளோ பில்டப்பா? இந்த சில்லி மேட்ரிக்கே இவ்வளோ பில்டப்னா அப்போ நான்லாம் சே அப்படின்ட்டு ஜிமின் ஒரு மாதிரி சொல்லிட்டு போய் உட்காராரு. ஏன்னா இதுவே உனக்கு சில்லியாக தெரியுதாரா ஜிமின் அப்படின்ட்டு டேயாங் போக, ஆமாம் இது சில்லியாக தான் இருக்குது, நான்லாம் வயன்கிட்ட என்ன பண்ண அப்படின்ட்டு க்யூரியஸாக டேயாங் கேட்குறாரு. அப்போது அது அதெல்லாம் சொல்ல முடியாது, நீ சின்ன பையன், உனக்கெல்லாம் தேவையில்லை அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்கிறாரு. என்ன நான் சின்ன பையனா? மூடி சொல்லிட்டா உனக்கு நல்லது இப்போ. அது வந்துடா அப்படின்ட்டு ஜிமின் அன்றைக்கி நைட்டு ஜங்குக் ரூம்லேருந்து வெளில வந்தா வயன், அப்போ நானும் அவ்வளோ எவ்வளோ க்ளோஸாக இருந்தா தெரியுமா அப்படின்ட்டு அன்றைக்கி நடந்ததெல்லாம் ஜிமின் அப்படியே பெரிய சாகசமாக சொல்கிறாரு. அதுக்கப்புறம் யோகா பண்ணும்போது கூட ஜிமின் உங்ககிட்ட நடந்துக்கிட்டது அப்படின்ட்டு எல்லாத்தையும் சொல்ல, ஆனால் ஜிமின் உங்ககிட்டேருந்து அடி வாங்கினதை மட்டும் சொல்லலை, அதை அப்படியே மறைச்சிட்டாரு. ஏன்னா அதை மட்டும் சொன்னார்னா முடிஞ்சுது, அவரோட மான மரியாதை எல்லாமே போயிடும். ஸோ அதனால தான் அவர் அதை மட்டும் மறைச்சிட்டு மிச்சது எல்லாத்தையுமே சொல்லி முடிக்கிறாரு. ஏன்னா இவ்வளோ பண்ணியிருக்கியா டே பொறுக்கி, நீ வெளில மற்ற பொண்ணுங்கிட்ட தான் ஃப்ளோட் பண்ணுறேன்னு பார்த்தா இங்கே அதுக்கு மேலே பண்ணுறியடா. நான் எவ்வளோ கெத்து இல்லை? கெத்து தான் அப்படின்ற மாதிரி டேயாங்கும் செலுத்திக்கிட்டே சொல்கிறாரு. இதெல்லாம் கேட்டு ஜங்குக் ஏதோ டீப்பாக யோசனை பண்ணுறாரு. அது எதுக்குன்னு தான் தெரியல. டே ஜங்குக், நீ தான் நெக்ஸ்ட்டு, நீனும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பிளான் பண்ணிக்கிட்டு போ, இந்தோ இவனை மாதிரி போயிட்டு சொதப்பிட்டு வந்துடாத அப்படின்ட்டு ஜிமின் டேயாங்கை பார்த்து சொல்கிறாரு. போதும் நிறுத்துறியா, நீ பண்ணதே தப்பு, இதில் நீ அவனுக்கு வேறு அட்வைஸ் பண்ணுறியா? கொன்னுடா ஜிமின். ஏன்னா என்ன கொல்ல போறியா? கொல்றா பார்க்கலாம் அப்படின்ட்டு 2 பேரும் சின்ன குழந்தைங்க மாதிரி சண்டை போட்டுட்ருக்காங்க. அவங்களுக்கு 37 இயர்ஸ் ஆச்சு, இன்னுமே அவங்க சின்ன குழந்தைங்க மாதிரி தான் நடந்துக்கிறாங்க. ஸோ இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. உங்கள் டோர் தான் நாக் ஆகுது. யார் அப்படின்ட்டு நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணால் அங்கே ஜங்குக் தான் இருக்கார். இப்போ கிட்டத்தட்ட உங்களோட டின்னரெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் உங்கள் ரூமில் தான் இருப்பீங்க. நீங்கள் ஜங்குக்கை பார்த்தோன்னே டோரை க்ளோஸ் பண்ண போகிறீங்க. பட் டோரை க்ளோஸ் பண்ண விடாமல் ஜங்குக் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வந்துட்டார். என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களோட ஃபேஸை பார்க்க கூட நான் தயாராக இல்லைன்னு சொல்லிட்டேன் தானே, நீங்கள் மட்டும் என்ன புதுசாக வெளில போங்க. என்ன வயன், ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? அதான் உண்மை என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுல, இதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன தான் ப்ராப்ளம்? ஏன் சமாதானம் மாட்டுறீங்க? நாங்கள் என்ன உங்ககிட்ட ரொம்ப ஓவராக நடந்துக்கிறோம், உங்களுக்கு நாங்கள் டைம் கொடுக்குறோம் தானே. ஸோ நீங்களும் அந்த டைமை யூஸ் பண்ணிக்கிட்டு இது ஏற்றுக்க பழகிக்கோங்க, இங்கேயே இருங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனையா? எனக்கு எல்லாமே பிரச்சனை தான், நீங்கள் எல்லாருமே எனக்கு பிரச்சனை தான். ஏன்னா நாங்கள் உங்களுக்கு பிரச்சனையா? ஆமாம் நீங்கள் பிரச்சனை தான் அப்படின்ட்டு சொல்லிட்டே நீங்கள் பார்க்க. அப்போ ஜங்குக் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டார் போல். ஏன்னா அவர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவ்வளோ நார்மலாக பேசுகிற ஆளே கிடையாது. ஒரு மாதிரி ரஃப் அண்ட் டஃபாக ஸ்ட்ரெயிட்டாக பேசுகிற ஆள். உங்ககிட்ட இவ்வளோ இறங்கி வந்ததே பெருசு, இதில் நீங்கள் வேறு எதிர்த்து பேச அவரால் கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. இருந்தாலும் கோவத்தை காட்ட முடியாதே அப்படின்ட்டு கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்காரு. பட் நீங்கள் பாட்டில் பேசிட்டே போகிறீங்க. ஸோ அதனால் அவரால் கேட்க முடியாமல் அவர் அப்படியே ஒரு ஸ்டெப்பை எடுத்து வச்சு உங்ககிட்ட வராரு. நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்க, ஆனால் சடனாக ஸ்டாப் ஆகிட்டு அவர் பண்ணுறது தான் பார்க்குறீங்க. அவர் உங்ககிட்ட அப்படியே ஒரு அடியாக எடுத்து வச்சு வர நீங்கள் அப்படியே என்ன எதுக்கு இப்போ என்கிட்ட வரீங்க அப்படின்ட்டு சொல்லிட்டே நீங்கள் பின்னாடி போக. ஆனால் ஜங்குக் ஒரு வாரத்தை கூட பேசாமல் உங்கள் ஐஸை மட்டும் பார்த்துக்கிட்டே உங்களை நோக்கி வந்துட்டுருக்காரு. நீங்கள் லாஸ்ட் டைமில் செவத்தில் மோதி நிற்கிறீங்க, இதுக்கு மேலே எப்படி போகுதுன்னு தெரியல உங்களுக்கு.
அப்போது ஜங்குக் உங்கள் கிட்ட வராரு. அவருக்கும் உங்களுக்கும் 1 இன்ச்சு தான் கேப் இருக்கும். நீங்கள் அப்படியே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டு அவரே பார்த்துட்ருக்க அவர் அப்படியே ஒரு கையை எடுத்துகிட்டு வந்து உங்களோட ஹிப்ஸில் வைக்கிறாரு. நீங்கள் அப்படியே அவரோட கையை பார்த்து ஷாக் ஆகிட்டு என்ன பண்ணுறீங்க, கையை எடுங்க அப்படின்ட்டு அவர் கையை எடுத்து விட போகிறீங்க. ஆனால் அவரோட கையை ஸ்ட்ராங்காக உங்கள் ஹிப்ஸில் வச்சுருக்காரு. கையை உங்களால் எடுத்து விடவே முடியல. உங்களுக்கு தான் வலிக்கும். ஏன்னா நீங்கள் அவர் கையை புஷ் பண்ண பார்த்தா அவர் இன்னுமே டைட்டாக பிடிக்கிறாரு. அவரோட கை பதமே உங்கள் ஹிப்ஸில் பதிஞ்சிரும் போல் அவ்வளோ டைட்டாக பிடிக்கிறாரு. என்னை விடுங்க அப்படின்ட்டு மூச்சு விடவே உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஏன்னா அப்படி உங்களுக்கு நர்வஸாக இருக்குது, உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. அப்போ அவர் இன்னர் ஹேண்டை அப்படியே எடுத்துகிட்டு வந்து உங்கள் கன்னத்தை பிடிக்கிறாரு. நீ என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு உங்கள் வார்த்தை வரவே மாட்டேங்குது. அப்போ அப்படியே அவர் தலையை சரித்து அப்படியே உங்கள் லிப்ஸை நோக்கி தான் வந்துட்டுருக்காரு. நீங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே முழிச்சிட்ருக்கீங்க. அவர் அப்படியே உங்கள் கிட்ட வந்துட்டார். இன்னும் ஒரு 2 செகண்ட்ஸ் விட்டா அவ்வளோதான் உங்களோட லிப்ஸ் அவரோட லிப்ஸில் அட்டாச் ஆகிடும். அப்போது நீங்கள் அப்படியே அவரை ஃபோர்ஸாக தள்ளி விட்டுட்டு, சி வெக்கமா இல்லை உங்களுக்கு, ஏன் இப்படி அலையிறீங்க, என்ன சொன்ன இப்போ நீ அப்படின்ட்டு கோவமாக அவர் கேட்குறாரு. ஆமாம், ஏன் இப்படி அலையிறீங்க, கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா உங்களுக்கு? அப்போ இப்படி தான் என் அக்கா கிட்டே நடந்திருக்கீங்க. உங்களுக்கு எப்போல்லாம் தேவையோ அப்போல்லாம் என் அக்காவை யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்கீங்க. ஸோ அதனால தான் என் அக்கா இறந்து போயிட்டா. என் அக்கா இறந்ததுக்கும் நீங்கள் தான் காரணமாக இருக்கும். என் அக்காவை என்ன டார்ச்சர் பண்ணீங்களோ, சி இப்போ என் அக்கா போயிட்டான்னு என்னையே அவங்க கூட இப்படி உங்களோட தேவைக்காண்டி வச்சுக்கலான்னு பார்க்குறீங்களா அப்படின்ட்டு நீங்கள் ரொம்பவே கோவமாக அவரை பார்த்து கேட்குறீங்க. இதெல்லாம் உங்கள் மனசுக்குள்ளேருந்து வந்தது தான். ஸோ நீங்கள் அவ்வளோ கோவமாக அப்படியே நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக பேசுறதுலேயே அவருக்கு புரிஞ்சு போச்சு. அப்போது எங்களெல்லாம் பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது, என்ன டீ போட்டு பேசுகிறீங்களா என்னையா? ஆமாம், நீ பேசுனதுக்கு இதெல்லாம் பரவாயில்ல அப்படின்ட்டு ஜங்குக்கு அவ்வளோ கோவம், கண்ணெல்லாம் ரெட்டிஷாக இருக்குது. ஏன் வேறு யாருமே கிடைக்கலையா? நான் தான் உங்களுக்கு கிடைச்சேனா? இதுக்கு மேலே என்கிட்ட இப்படி நடந்துக்கிட்டீங்க அவ்வளோதான். என்ன வேறு யாரையாச்சும்மா? என்ன நினச்சிட்ருக்கா உன் மனசில்? என்ன நினச்சிட்ருக்கேனா? நீங்கள் எல்லோரும் ஒரு பொம்பளை பொறுக்கி, அதனால தான் நீங்கள்லாம் இப்படி, சி வெக்கமாக இருக்குது எனக்கு, உங்களெல்லாம் பார்க்க கூட எனக்கு பிடிக்கல அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே திரும்பிக்கிறீங்க. ஜங்குக்கு அவ்வளோ கோவம், கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தார். ஆனால் இதுக்கு மேலே கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்க அவருக்கு சுத்தமாக முடியாமல் அவர் பலான்னு உங்களை ஆரம்பிச்சிட்டாரு. அந்த அறையிலேயே நீங்கள் போய் ஒரு 10 இன்ச்சு தள்ளி போய் விழுவுறீங்க. ஏன்னா அவர் அரைஞ்சது அந்த மாதிரி அவரோட கைப்பதம் அப்படியே உங்கள் கன்னத்தில் பதிஞ்சு ரெட்டிஷாக மாறிடுச்சு. உங்களுக்கு ஒரு நிமிஷம் தலையே சுற்றின மாதிரி ஆயிடுச்சு. உங்களோட கண்ணு கூட ஒரு மாதிரி பிளரி ஆகிடுச்சு. உங்களால் முழிச்சு பார்க்க கூட முடியல. அப்படியே உங்களை கோமா பார்த்துட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பி போயிட்டாரு. உங்களுக்கு 10 நிமிஷம் எடுத்துக்கிச்சு அங்கேருந்து எந்திரிக்கவே. அப்படின்னா யோசிச்சுக்கோங்க எவ்வளோ ஃபோர்ஸாக நீங்கள் அடி வாங்கியிருப்பீங்கன்னு. இங்கிட்டு ஜங்குக் அவர் வந்த வேகத்துக்கு அவரோட ஜிம் ரூமுக்கு தான் போகிறாரு. போயிட்டு அவர் சட்டை எல்லாத்தையும் அப்படியே பட்டனை கூட அவருக்கு நேரம் இல்லாமல் அதை அப்படியே பிச்சு தூக்கி விசடிச்சுட்டு அவருக்கு கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்க முடியல. உங்களை ஒரு அடியோடு விட்டுட்டாரு. இன்னும் இருந்திருந்தாருன்னா அவ்வளோதான், உங்களை கொலை பண்ணியிருப்பாரு போல், அவ்வளோ கோவம் இருக்குது. ஸோ அவர் உங்கள் மேலே காட்ட முடியாதனால வந்துட்டீங்க பஞ்சிங் பேக்கில் குத்தி ஒரு 10 மினிட்ஸ்லேயே கிட்டத்தட்ட 3-4 பஞ்சிங் பேக்கை டேமேஜ் பண்ணி வச்சுருக்காரு. அப்படின்னா அவரோட கோவம் எவ்வளோ பெருசாக இருக்கும். எவ்வளோ தைரியம் தான், நம்மளை பார்த்து எப்படி நினச்சிட்டா, நம்மளை பார்த்து எப்படி சொல்லிட்டா, நம்மளெல்லாம் பார்த்தா அவளுக்கு எப்படி தெரியுதான் அப்படின்ட்டு உங்களை வாயிலேயே செம்மையாக திட்டிகிட்டே தான் அவர் பஞ்சிங் பேக்கை மறுபடியும் குத்திட்டுருக்காரு. அவர் அவ்வளோ ஸ்வெட் ஆகிறாரு. இருந்தாலும் அவருக்கு இன்னும் கோவம் தனியிற மாதிரியே தெரியாதனால வேறு வழி இல்லாமல் அவரையே கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்காண்டி தான் இந்த மாதிரி பஞ்சிங் பேக்கை குத்தி அவர் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்காரு. சொல்லப்போனால் நீங்கள் பேசினது அவருக்கு அவ்வளோ கோவத்தை தந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா இதுவரையுமே அவர் ஒரு தடவை கூட ரியா பக்கத்தில் போனது கூட கிடையாது. இவர் மட்டும் கிடையாது, பிடிஎஸ் மெம்பர்ஸாக இருக்கட்டும், அவங்க யாருமே இது வரையும் ரியா பக்கத்தில் போனது கூட கிடையாது. பட் அவங்க எல்லாருமே உங்ககிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிறதுக்கு என்ன ரீசன்னும் ஜங்குக்கு இப்போ வரையும் தெரியல. அவர் உங்ககிட்ட இப்படி நடந்துக்கணுன்னு அவர் நினைக்கல. பட் அவருக்கு ஏன் இந்த மாதிரி உங்ககிட்ட வரணும், உங்ககிட்ட ஏன் இப்படி நடந்துக்கணும் அப்படின்ட்டு அவருக்குமே அவர் மேலே ரொம்பவே கோபம். இப்படி கேவலமாக நம்மளை நெஞ்சவக்கிட்ட போய் நம்ம போனோம் பார்த்தியா, நம்மளை சொல்லணும் அப்படின்ட்டு ஜங்குக் அவரையே தான் 1000 தடவை திட்டிட்டு இருந்திருப்பாரு. இதுவரையும் அவர் இதுவரையுமே எந்த பொண்ணு மேலேயும் இன்ட்ரெஸ்ட் காட்டினது கிடையாது.
ஆனால் ஏன் ஏன் உங்ககிட்ட நம்ம இப்படி நடந்துக்கிட்டோம், ஏன் போயும் போயும் அவகிட்ட போய் நம்ம இப்படி நடந்துக்கணும் அப்படின்ட்டு அவர் பண்ணதை நினச்சி அவர் ரொம்ப ரிக்ரெட் பண்ணிட்டு தான் அவர் பஞ்சிங் பேக்கை குத்திட்டுருக்காரு. ஸோ இப்போது ஜங்குக் உங்களை அரைஞ்ச விஷயம் அப்படியே பிடிஎஸ் மெம்பர்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. இப்போ ஜங்குக் தான் கொஞ்சம் கூட கோவம் தனியாமல் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு உட்காந்துட்ருக்காரு. அதுக்கு முன்னாடி தான் பிடிஎஸ் மற்ற மெம்பர்ஸ் எல்லாம் இருக்காங்க. என்னடா ஜங்குக் இப்படி பண்ணிட்ட, நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் பொண்ணுங்கிட்ட கொஞ்சம் சாஃப்டாக நடந்துக்கணும், நீ என்னன்னா கை நீட்டி அறிஞ்சிருக்க அப்படின்ட்டு ஜிமினே கொஞ்சம் கோவமாக தான் ஜங்குக் பண்ண தப்புன்ற மாதிரி பேசுகிறாரு. அவள் என்ன சொன்னா தெரியுமா, நம்மளெல்லாம் பொம்பளை பொறுக்கியா, அவகிட்ட நம்ம பொம்பளை பொறுக்கி மாதிரி நடந்துக்கிட்டோமா. எனக்கு இந்த வார்த்தையை கேட்கும்போதே அவளை கொல்லான்ற மாதிரி எனக்கு கோவம் வந்துச்சு. ஆனால் நான் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அங்கேருந்து வந்துட்டேன். டேய் புரியுது, பட் நீ இருந்தாலும் அவளோட மனநிலைமையோ என்னன்னு புரிஞ்சுக்கணும்ல. அவள் பாவம், அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பா. அவகிட்ட நம்ம கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும், அவளுக்கு டைம் கொடுக்கணும். நாம் இருந்தாலும் அவகிட்ட ரொம்ப பண்ணக்கூடாதுடா ஜங்குக் அப்படின்ட்டு ஜங்குக்கு அட்வைஸ் தான் பண்ணுறாங்க. பட் ஜங்குக் அதை கேட்க கொஞ்சம் கூட தயாராக இல்லை. ஏன்னா நீங்கள் பேசினது என்ன இருந்தாலும் ஓவர் தானே. இதுவரையும் இந்த மாதிரி ஒரு கேவலமான பட்டத்தை அவர் இதுவரையும் ஏற்றுக்கிட்டதே கிடையாது. யாருமே இதுவரையும் அவரை பார்த்து இந்த மாதிரி வார்த்தையை சொன்னது கூட கிடையாது. அவரை மட்டும் சொல்லாமல் எல்லாரையும் சேர்த்து தான் நீங்கள் சொன்னீங்க. ஸோ அதுதான் இன்னுமே ஒரு கோவத்தை தந்தது கூட. எல்லாருமே ஜேக்கிக்கு அட்வைஸ் தான் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ டேயாங் போதும், ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க, ஜங்குக் கிட்டேயும் ஒரு நியாயம் இருக்கும், அவன் ஒன்றும் சும்மா சும்மா கோவப்படுறவன் கிடையாது. வயன் அப்படி ஏதாச்சும் பேசியிருப்பா, அதனால தான் ஜங்குக் கோவப்பட்டிருப்பான். வயன் என்ன பேசுனாலும் நம்ம அமைதியாக தான் இருந்துருக்கணும். ஆனால் ஜங்குக் இப்படி பண்ணது தப்பு தான் அப்படின்ட்டு பிடிஎஸ் மெம்பர்ஸ் எல்லாம் பேசிகிட்டு இருக்க. ஆனால் டேயாங் மட்டும் ஜங்குக் பக்கம் தான் நின்று பேசிகிட்ருக்காரு. ஸோ இதுலேருந்தே டேயாங் ஜங்குக்கு எவ்வளோ புரிஞ்சு வச்சிருக்காருன்னு நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. எல்லாரை விட ஜங்குக் மேலே ரொம்ப அக்கறையாக புரிஞ்சு வச்சுட்டதுன்னா அது டேயாங் மட்டும்தான். ஸோ அதனால ஜங்குக், டேயாங் நீ இதுக்கு மேலே பேசாத வா அப்படின்ட்டு டேயாங்கை கூட்டிகிட்டு ஜங்குக் அங்கேருந்து கிளம்பிட்டாரு. ஸோ இப்போது பிடிஎஸ் மெம்பர்ஸ்குள்ளேயே ஒரு மாதிரி கலவரமாக தான் போயிட்டுருக்கு. ஏன்னா டேயாங்கும் ஜங்குக்கும் ஒரு பக்கம்ன்ற மாதிரி, மற்றவங்களாம் ஒரு பக்கம்ன்ற மாதிரி தான் பேசிகிட்ருக்காங்க. பட் ரெண்டு பேர் பக்கமும் நியாயம் இருக்குது. ஜங்குக் கிட்ட அந்த வார்த்தையை சொல்லியிருக்கக்கூடாது நீங்கள், ஆனால் சொல்லிட்டீங்க. அதனால தான் அவர் ரொம்ப கோவமாயிட்டாரு, உங்களை அரைஞ்சிட்டாரு. அவருக்கு புரியுது அது அவரோட தப்பு தானே, இருந்தாலும் நீங்கள் பேசினது தப்பு தானே அப்படின்ற மாதிரி அவருக்கு அதுதான் மைண்டில் ரிப்பீட்டடாக ஓடிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் நம்ஜூன், ஜின், சுகா, ஜெஹோப், ஜிமின் அவங்க நினைக்கிறதும் கரெக்டு தான். ஏன்னா நீங்கள் இருக்க நிலமையில உங்களுக்கு என்ன பேசுனே தெரியாமல் தான் நீங்கள் பேசியிருப்பீங்க அப்படின்ற மாதிரி அவங்களும் நினச்சிட்டு ஜங்குக்கை கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்க சொல்கிறாங்க. பட் இவங்களோட ப்ராப்ளமே இங்கே கொஞ்சம் பெருசாகிட்ருக்கு. இவங்களோட ப்ராப்ளமை சால்வ் பண்ணி அதுக்கப்புறமா எல்லோரும் ஒன்று சேர்ந்து உங்களை சமாதானப்படுத்தி இவங்க கூடயே இருக்க வைப்பாங்களா இல்லை மாட்டாங்களா அப்படின்ட்டு எல்லாத்தையுமே நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ஸில் பார்க்கலாம். ஓகே, உங்களை நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்குறேன். பாய் பாய்.